உச்சம் தொடும் தேங்காய் விலை. நாட்டில் தேங்காய் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதன் காரணமாக உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திகடி சில்வா தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் கிலோ ஒன்றின் விலை 800 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திகடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இரசாயன உரங்களை தடை செய்தமையால் தேங்காயின் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தென்னை பயிர்ச்செய்கை சபையின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான பதில் பிராந்திய முகாமையாளர் ஈஸ்வரன் சட்குணன் தெரிவித்துள்ளார். வழமைக்கு திரும்பிய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். இலங்கையில் பல மணி நேரம் செயலற்ற நிலையில் இருந்த முகப்புத்தகம் வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவை வழமைக்கு திரும்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் உலகம் முழுவதும் மேட்டா சேவைகள் வழமைக்கு திரும்பியதா என்பது தொடர்பில் இதுவரையில் அந்நிறுவனம் உறுதிப்படுத்தவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் உலகில் பல்வேறு பகுதிகளில் வாட்ஸ்அப், முகப்புத்தகம் உள்ளிட்ட மேட்டா சேவைகள் முடங்கியதால் பயனர்கள் பெரும் அவதிக்குள்ளானர். நேற்றிரவு 11 மணி முதல் வாட்ஸ்அப் செயலியின் மூலம் குறுந்தகவல்கள் எதுவும் பகிர இயலவில்லை என்று எக்ஸ் தளத்தில் உள்ள உலகம் முழுவதும் உள்ள பயனர்கள் முறைப்பாடுகளை அளித்து வந்தனர். இந்த நிலையில் மேட்டா நிறுவனம் இது தொடர்பில் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக சில பயனர்களின் குறைபாடுகளை அணுகும் திறனை பாதிக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். முடிந்தவரை விரைவாக விடயங்களை இயல்பு நிலைக்கு கொண்டுவர நாங்கள் உழைத்து வருகிறோம் என பதிவிட்டுள்ளது. விலங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் தகவல். தமது நிலங்களை பாதுகாப்பதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் மில்லியன் கணக்கான கங்காருகளை அண்மையில் கொன்றிருப்பதாக விவசாயத்துறை முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கையில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு வெளியிடப்படுவதால் பயிர்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும் தீங்கு விளைவிக்கும் விலங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் பரிசீலிக்கலாம் என்றும் மஹிந்த அமரவீர பரிந்துரை செய்துள்ளார். உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் 20% அதிகரிப்பு. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் 20% அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார். அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரையில் வழங்க தவறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த அரசாங்கங்களின் பெரும் திருடர்கள் பிடிபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். ஆனால் இதுவரை பெரும் திருடர்கள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மைத்திரிபால உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை விரைவில் தள்ளுபடி செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீர்கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கண்ணங்கரவினால் இந்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோரின் கோரிக்கையே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டை விட்டு வெளியேறிய எரிபொருள் தாங்கி கப்பல். எரிபொருள் விநியோக நிறுவனம் ஒன்றுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை நாட்டுக்கு இறக்குமதி செய்யவிருந்த கப்பலானது கையிருப்புடன் திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் எரிபொருளை விற்பனை செய்யும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினால் இறக்குமதி செய்யப்படவிருந்த 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இவ்வாறு இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. MD ஹஃப்னியா டாரஸ் என்ற கப்பல் இம்மாதம் 2ஆம் தேதி நாட்டை வந்தடைந்து மீண்டும் 6ஆம் தேதி புறப்பட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கோர விபத்து. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பின்னத்துவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 படுகாயமடைந்துள்ளதுடன் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் 100 லிட்டர் மற்றும் 101 லிட்டர் இடையே கோட்டாவை இருந்து பாலட்டுவ நோக்கி சென்ற கார் ஒன்று சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தால் அதே திசையில் பயணித்த லாரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் தந்தை, 2 மகள்கள் படுகாயமடைந்துள்ளனர். ரணில் சேகரித்த அரிசியை கூட அனுரவால் விநியோகிக்க முடியவில்லை எழுந்துள்ள குற்றச்சாட்டு.
ரணில் விக்ரமசிங்க சேகரித்த அரிசியை கூட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நிர்ணய விலைக்கு விநியோகிக்க முடியாமல் உள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் நேற்று ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார்.